அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு கைகோல் பார்வை. இப்படி வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாமா? கையை வச்சுட்டு ஓரலிட்ட காமிச்சிட்டு ரைட் விடுங்க, இப்படி வச்சுக்கலாம். அதனால இப்ப வந்து ஃபாலோ பண்ணாம நீயா ஒரு இத ஃபாலோ பண்ண. அதுதான் அதுக்கு இப்படி வச்சுக்கலாம். அது பாபா பாபாவா? ரைட், ஓகே. வெல்கம் டு கைகோல் பார்வை. சோ இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னா, எங்க போயிட்டு இருக்கோம்? மியூசியம் போயிட்டு இருக்கோம். என்ன மியூசியம்? பெங்களூரா? வெள்ளூர் தானே சொன்னேன். ஏதோ வெள்ளூர் தான் கொண்டு போறான். இல்ல அது வந்து இன்னொரு நாள் போலாம். வெள்ளூர் கிளம்பின்னு ஒரு ஊர் இருக்கு பாரு, வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு போறோம். அது இப்போ கரெக்டா இப்ப மணி என்ன ஆகுதுன்னா 4:30 மணிக்கிட்ட ஆகுது. நேரா இப்போ அங்க எத்தனை மணிக்கு போனாங்க? 6 மணிக்கு போவோம். அது வந்து 8 o'clock வரைக்கும் ஓப்பன்ல இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. சோ அங்க போய் பார்த்துட்டு அதோட லக் இருந்தா பாப்போம். அப்படி லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து புதுசா ஒரு விக்கிபீடியால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ காய்ஸ், ரீச் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். வேலூர் ஃபோர்ட்னு பார்த்தா பார்க் மாதிரி இருக்கு. இருங்க காட்டுறேன். இதுக்கு பின்னாடி பார்க் இருக்கு, இங்க பாருங்க. அதுதானே தெரியுது இல்லையா? ஆமா, பார்க் முன்னாடியா போட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் காட்டுது? 400 மீட்டரா? போய் நேரா விடு விடு பாத்துக்கலாம். கார் போமான்னு தெரியலையா? இருக்கா ஓகே. நோ பார்க்கிங்னு போட்டு அது இங்க. ஓ, அங்க உள்ளயா? ஸோ காய்ஸ், ரீச் ஆயிட்டோம். ஆனா சைடில் பாரு. போ கரெக்டாக பேசும்போது தான் சைடில் பாருங்க. யாரு? சரி, வந்துட்டோம் காய்ஸ், வந்துட்டோம். உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் வெள்ளூர் போட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வெள்ளூருக்குன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ பாருங்க காய்ஸ், ஃபோர்ட் வந்துருச்சு. என்ன பேரு? இதுக்கு பேர் தான் அகலியா. இங்க பாருங்க, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சப்போஸ் யாராவது ஃபாரின்ல இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது இதா இருக்கும். இந்த பாகுபலி படத்துல கூட வருமே அந்த இது வந்து அதேதான். ஓ சரி சரி சரி. போட்டு பூட்டிட்டாங்களா? போட்டு மேல பூட்டிட்டாங்களா? சட்ட கீழே பயங்கர சௌதியா இருக்கு. எங்க விடுன்னு தெரியல, இங்க ஓரமா விட்டுற அவ்வளவுதான். வந்தாச்சு கைஸ். மேல உள்ள அந்த கோட்டையை வந்து பூட்டிட்டாங்களாம். இப்போ வந்து மியூசியம் தான் இருக்கான். ஸோ அதனால அப்படியே நடந்துட்டு பேசிட்டு என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். இந்த வெள்ளூருக்கும் சரி, இந்த ஃபோர்ட்டுக்கும் சரி. இப்போ நம்ம வந்து அரசு அருங்காட்சியகம் வேலூர் கவர்மெண்ட் மியூசியம் போகிறோம். ஸோ இந்த வழியாக தான் போனோம். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா மியூசியம் போயிட்டு இருக்கோம். A few moments later. வந்து வேஸ்ட்டாக போச்சு.
எதுவுமே பார்க்கல. ஃபோட்டோ மூடிட்டாங்க, மியூசியமும் மூடிட்டாங்க. மைக் யார்கிட்ட இருக்கு? வெரி இஸ் த மைக்? உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன். என்கிட்ட எங்கே இருக்கு? என்கிட்ட வாங்கிட்டு என்கிட்ட தான் இருக்கா? நல்ல வேலை. கீழே போட்டீங்க. A few moments later. ஸோ மியூசியம் வந்தோம். 6 o'clock வரைக்கும் தானா, அங்கே 8 o'clockனு சொன்னாங்க. ஏத்தா வாங்கத்தா, ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு இது வந்து இப்போது எங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் டைமிங் வந்து கொஞ்சம் தப்பாக வந்துட்டோம். இதில் நெட்டில் பார்க்கும்போது 8 o'clock வரைக்கும் போட்டிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெறும் பார்க்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் நல்லா இருட்டிட்டு வரனால லைட்டு ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ ரியலி சாரி கேஸ், வேறு மாதிரி நினச்சிட்டு வந்தோம், பட் நிறையா சொதப்பிடுச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. ஓகே. ஆக்சுவலாக விஜய நகர பேரரசர்களாக கட்டப்பட்ட ஃபோர்ட்டு போல் இருக்கு. ஸோ அவங்களுடைய ஆட்சி முடிஞ்ச பின்னாடி வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க, பின்னாடி முகலாயர்கள், இவங்க நிறைய பேர் அதை சீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோர்ட்டை. கடைசியாக வந்து பிரிட்டிஷ்காரங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து அவங்க வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து சீஸ் பண்ணி அதை வந்து மிலிட்ரியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக அவங்க மாற்றிருக்காங்க. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திப்பு சுல்தான் இறந்த பின்னாடி திப்பு சுல்தானுடைய ஃபேமிலி இங்கே தான் வந்து இந்த கோட்டையில் இருந்திருக்குன்னு சரித்திரம் சொல்லுது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இதில் முக்கியமானது என்னென்னா, இந்தியாவிலேயே முதல்ல வந்து சிப்பாய் கழகம், பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நடந்த முதல் கழகம் வந்து இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே தான் நடந்திருக்குது. அந்த வகையில் இது வந்து ரொம்ப சிறப்பானது. ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் போன பின்னாடி வந்து இப்போ இது வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மூலமாக இந்த கோட்டையை வந்து பராமரிச்சுட்டு வராங்க நல்ல முறையில். அவ்வளோதானே? அதுதான் இதான் என்னுடைய சின்ன ஸ்மால் ஹிஸ்ட்ரி. சூப்பர். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா செய்குள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கேட்டுக்கிட்டிங்களா, இதுதான் வந்து இன்ஃபர்மேஷனு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும். நான் சொன்ன மாதிரி இன்னொரு வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு மேலே உள்ள ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் மியூசியமையும் நாங்கள் காட்டுறோம். ஸோ இன்றைக்கி அப்படியே கிளம்பிட்டு இங்கே ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கையும் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஸோ வேணும்னா வேறு ஏதாவது ஒரு ஷார்ட் வேணால் நான் எடுத்து போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிளம்புறோம். 15 minutes later. பல்லவ பேரரசு படிச்சதுலடா, பல்லவாஸ் அவங்க தான் விஜயநகர பேரரசு. ஸோ அவங்க தான் வந்து மகாபலிபுரம் அது எல்லாமே அவங்க தான் கட்டினது. மகாபலிபுரம் கோட்டையா? மகாபலிபுரம் சிற்பங்கள் எல்லாமே பல்லவ சிற்பங்கள் இது அவங்க தான் விஜயநகர பேரரசு. அவங்க பின்னாடி வந்து அப்போ ஒவ்வொருத்தரையா ஒரு ராஜாக்கள்லாம் வந்து கைப்பற்றிட்டே வருவாங்கல்ல. நிறைய பேர் முகலாயர்கள் கையில் இருந்திருக்கு, பிரெஞ்சுக்காரங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் திப்பு சுல்தான் பிடிச்சிட்டான். திப்பு சுல்தானுமா? அப்பா திப்பு சுல்தானுக்கு பின்னாடி தான் வந்து அதை வந்து பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சி பிரிட்டிஷ்காரங்களுடைய இராணுவ தலைமையகமாக இதை வச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து இது 1850 வந்து யார் கையில் இருக்குது? இப்போ வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம்னு இருக்கு இல்லையா, அவங்க இப்போ கையில் எடுத்தாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து வரலாற்று சிறப்புமிக்க பில்டிங் எல்லாத்தையுமே அவங்க தான் எடுப்பாங்க. அதான் இது எப்போ அவங்க 1947 சுதந்திரம் அடைஞ்ச உடனே எடுத்தாங்க. அதுல இருந்து இது அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அந்த இங்க வந்து சர்ச் இருக்கு, கோயில் இருக்கு. ஆமா, ஏன்னா இது வந்து இந்து மன்னர்களால கட்டப்பட்டது. அப்புறம் முஸ்லீம் வந்து கைப்பற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றதுனால சர்ச்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. மத ஒற்றுமைக்கு இடமா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இது முதல் இது சுதந்திர போராட்டம் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு. சுதந்திர போராட்டம், சிப்பாய் கழகம். ஆமா, அது வந்து அது வரலாற்றுல வந்து சிப்பாய் கழகம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்துல பெரிய ஊர் வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டை அது ஆனா வேலூர் கொசு கடிக்க ஆரம்பிச்சுட்டு போமா. ஆனா வேலூர்ல வெயில் நல்ல வெயில். வேலூர் வந்து ஜெயிலுக்கும் ஃபேமஸ், வெயிலுக்கும் ஃபேமஸ். இல்ல உண்மையிலே நியூஸ் பேப்பர்ல பார்த்தாலே வேலூர்னு போட்டு அதிகமா தான் ஹையஸ்ட் வெயில் வந்து வேலூர். சென்னையில கூட அவ்வளவு அடிக்காது. நம்ம சென்னை அதுக்கு எவ்வளவு பரவாயில்ல, திருநெல்வேலி அதுக்கு எவ்வளவு பரவாயில்ல. 116 டிகிரி ஹையஸ்ட் இங்க தான். ஒன்னு எடுத்துரும். வேலூர் தான் ஜெயிலு.
பெரிய ஜெயில் வந்து முன்னாடி புலால் ஏரிக்கு முன்னாடி வந்து புலர் கிடையாதுப்பா. முதல்ல வந்து வெள்ளூர் தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் இப்போ தான் புலால் இருக்கு. அதனால தான் வேலூர் ஜெயிலுக்கு போறியான்னு கேட்பாங்க அந்த காலத்தில். வேலூருக்கு அடுத்தது பெரிய ஜெயில் வந்து பாளையங்கோட்டை தான். வேலூருக்கு அடுத்தா? ஆனா இப்ப நம்பர் 1ல இருக்குது புலால் ஏரி. புலால். A few moments later. ஸோ இப்போ நாங்கள் வந்து குதிரையில் போக போகிறோம். ஸோ கைஸ் இப்போ நாங்கள் குதிரையில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ குதிரை வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். சாரி கைஸ், என் ஒய்ஃபோட மூஞ்சி தெரிஞ்சிருச்சு, பிளர் பண்ணிடுவோம். அதான் பாருங்க போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிளறக்கூடாது. சாரி गाइस, லைட் எல்லாம் இருட்டா தான் இருக்கும். वर्किंग टाइम है आपका है उतना टाइम का अच्छा बदू इधर दूर है. ஓகே, இது வந்து போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலு. அதுக்கு அடுத்து இங்க தான் வந்து பள்ளியாசல் இருக்கு, அதே மாதிரி சர்ச் இருக்கு, அதே மாதிரி கோயிலும் இருக்கு. மூணுமே இருக்கு. பேசாம நடந்து வராம குதிரையிலே வந்திருக்கலாம். ஆஹா, அதான் அடிக்காதீங்க பாவம். பீரங்கி குதிரைக்கு டயர்ட் ஆயிட்டு. எப்படி இருக்கு ரைடு? பிடிக்க எதுவும் இல்லையோ? ஆனா நீ வந்ததே பெருசு இல்ல, நீ வரமாட்டேன்னு தானே சொன்ன போல. அது பாவம், அது இழுக்க முடியல. அதெல்லாம் இழுக்கும், பாத்துக்கலாம். டயர்ட் ஆயிட்டுன்னா இன்னைக்கு டயர்ட் ஆயிட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. குதிரை வந்து கொள்ளு சாப்பிடும். கொள்ளு ஊற வச்சு குடிப்பீங்களா? வேக வச்சு கொடுக்கணும்னா குதிரைக்கு சாப்பாடு போடுறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. 3 கிலோ கொள்ளா? ஏ அப்பா. கண்டிப்பா. எத்தனை மணியோட உங்களுக்கு இந்த குதிரை ரைடிங் முடிஞ்சதா? வீட்டுக்கு போக வேண்டியதான். பக்கத்துலயே வீடு, ரொம்ப தூரமா? இங்கே உள்ளே கட்டிடுவீங்களா? ஓஹோ, சாப்பாடு மட்டும் வீட்டுல வந்து கொடுத்தாங்க. ஸோ காய்ஸ், என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தோம், ஃபுல் ஃபெயிலியர் ஆயிட்டு. இப்போ அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ வேற எங்க போறதுன்னு தெரியல. நேரா வந்து இப்போ மணி 7 தான் ஆகுது. அதனால இப்போ வந்து எங்க போய் சாப்பிட்றோம் அவ்வளோன்னு தெரியல. அதனால அதை வந்து 9 மணி தான் சாப்பிடணும்ட்டாங்க. போவோமா? அது தெரியல, போவோமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். நான் கூட 2 பார்ட் 3 பார்ட் போடலாம்னு நினைச்சேன். இது 1 பார்ட் கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இங்க இருந்தே கிளம்புறோம். கரெக்டா? வீட்டுக்கு போனாங்களா? அது சரி, அழகா போயிருந்தா இன்னொரு வீட்டுக்கு நாம இதை உட்காருமா, போங்கம்மா. மதியம் ஒழுங்கா கம்மியா சாப்பிடலாம். நம்ம போயிட்டு டீ வேற குடிச்சிட்டு அதை வேற சாப்பிட்டுட்டு ஃபுல் ஆயிட்டு
சரி ரைட்டு போவோம் வாங்க. அப்ப அவன் வீட்டுக்கே போடா, பாத்துக்கலாம். அடுத்த வாட்டி இன்னொரு ரொம்ப எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், கனந்த இதயத்தோட நாங்க கிளம்புறோம். பாருங்க, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஷைகுல் பார்வை, ஷைகுல் பார்வை, ஷைகுல் பார்வை. இந்த 3 சிம்பிள் என்ன சிம்பிள் வைக்கலாம்னு சொல்லுங்க. கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டீங்க, நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். வரேன், பாய். ஏப்ரல் ஃபூல். 15 minutes later. நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமா? அலங்கார் விருந்து. ஸோ இது எங்க இருக்குன்னா வெள்ளூர்ல இருக்கு. எங்க அப்பா வந்து இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால இங்க போயிட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன். ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியில இருந்து பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்கு. கடை சூப்பரா இருக்கு, நல்ல பெருசா. ஆனா கரெக்டா உள்ள வந்து கரண்ட் போயிட்டு. ஸோ இன்னைக்கு நாங்க நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்றத டிஷ் வந்தோடனே கரெக்டா சொல்றோம். ஓகேவா? பட்டர் நான், பட்டர் நான் இல்லை இன்னைக்கு, அதனால சீஸ் நான் வாங்கிட்டோம். எங்களுக்கு வந்தது வந்து சிக்கன் பிரியாணி, அதோட சேர்த்து ரைத்தாவும் இதுவும் வந்திருக்கு. இப்போ என் தம்பி வந்து சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்புல. வேலூர்ல சிக்கன் பிரியாணி ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நாங்க பார்த்துக்கிறோம். சுடுதோ? பயங்கரமா சுடுது, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால தான் அவங்க சர்வ் பண்றேன் நாங்களோ. ஆனா அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லு. கத்திரிக்காய் தான் இருக்கு. நான் 2வது வாட்டி வாங்கினாங்களா அத்தா ஸ்வீட்டு, வாங்கி சூடா இருக்கு, கொஞ்சம் சூடா இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு? உண்மையை சொல்லு. நல்லா இருக்கு. நம்ம ஊரு இந்த மாதிரி நம்ம ஊர்ல கிடைக்கணும். அப்படியா? ஆமா, இந்த மாதிரி நம்ம ஊர்லயே கிடைக்கும்னா இதே டேஸ்டா. இது ஓவர் ஹைப் பண்ண அளவுக்கு இல்லை. சரி ரைட்டு. ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ண சீஸ் நான் வந்திருக்கு. அதோடு சேர்த்து தஞ்சாவூர் சிக்கன் கறி வந்திருக்கு. அப்படி தூக்கி காட்டுங்க. ஓகே, அப்படி தஞ்சாவூர் சிக்கன் கறியும் எடுத்து காட்டுங்க. ஓகே, நார்மல் சிக்கன் கறி மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். நான் இதோட சேர்த்து தஞ்சாவூர் சிக்கன் கறி, கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்டர்ட் ட்ரெயின் போட்ட அளவுக்கு நல்லா இருக்கு. செய்தி தான். நெக்ஸ்ட் வந்து பன்னீர் குல்ச்சா வாங்கியிருக்கோம். வாங்கி அதுக்கப்புறம் சிக்கன் நான் வாங்கியிருக்கோம், ஸ்டஃப்டு மாதிரி, டிராகன் சிக்கன். அதுக்கப்புறம் க்ரீமி சிக்கன் பாஸ்தா. இப்போ வந்து டிராகன் சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க என் தம்பி. அப்படி வாயில போடு. சுடுது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கும். மஸ்ட் ட்ரை. மஸ்ட் ட்ரை தானே. சூப்பராக இருக்கும். அது இனிப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து சிக்கன் நான் சாப்பிட போகிறோம். சுடுது பயங்கரமா. ஸோ கைஸ், சிக்கன் நான் டிஃப்ரெண்டாக இருக்குது.
ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அதுக்கடுத்து பன்னீர் குல்ச்சா, அதுவும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க வந்தா. எப்படி எடுக்கிற எனக்கு புரியல. காட்டு எடுக்கிறியோ? நீ எடு, நீ சாப்பிடு. நல்லா எல்லாம் அசிங்கமே கழுவு. இப்போ க்ரீம் சீஸ் பாஸ்தா வாங்கியிருக்கோம். அது வந்து சிக்கனில் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் நல்லா இருக்கும், கை வலிக்குது. நல்லா இருக்கு. சைனீஸ் சாப்பிட இருக்கா? அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கலாம். டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ வாங்கியிருக்கோம். எப்படி பார்க்கலாம். இருமா, நான் டேஸ்ட் பண்றேன். இது நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க வந்தா. இது போதும் டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் விருந்து இது வாங்கியிருக்கோம். விருந்து ஸ்பெஷல் டெசர்ட் வாங்கியிருக்கோம். வித் குனாஃபா பேஸு 2 ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. ஆய் விடுதுல. சரி சாப்பிடு. ஜாலி விட்டு. எப்படி இருக்கு? சூப்பரா? சரி, அம்மாட்ட கொஞ்சம் கூட ஃபுல்லாக நீயே எடுத்துகிற அந்த குனாஃபா வேணும். ஆரம் அம்மாட்ட கொடு கொஞ்சம். நல்லா இருக்கா? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இதே வாங்குங்க எல்லாரும். இது எப்படி இருக்குன்னு பாரு. ஆனால் ஐஸ்கிரீம் வித் ஃப்ரூட்ஸ் தான். உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குல்ல, நல்லா இருந்ததா வர்றதுக்கு. அம்மா சாப்பிட்டாங்க, நான் ஃப்ரூட் வாயில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஓகே, நார்மலா இது நார்மலா நம்ம ஃப்ரூட் இது பண்ணி அதுக்கு முடியும். ஓகே. A few moments later. So guys, ஒரு வழி இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்க போனோம்னா விருந்துன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போனோம். பேருக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு விருந்தா வச்சு அனுப்புனாங்க. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து லாஸ்டா கொடுத்த அந்த டெசர்ட் தான். அந்த விருந்து ஸ்பெஷல் டெசர்ட் ஒன்று கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா அது ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி சிக்கன் நான் ஒன்று கொடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீஸ் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தஞ்சாவூர் சிக்கன் கறி அதுவும் நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல நாங்க சந்திக்கிறோம். until then பாய் 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 பாய். டாடா. பேருக்கு ஏத்த மாதிரி விருந்தோம்பல்னு சொல்லியிருக்காங்க கைஸ். எங்க அம்மா சொன்னது அவன் சொன்னது கிடையாது. விருந்துன்ற ஹோட்டல்ல விருந்தோம்பல் வச்சாங்களாம், அதானமா? சர்வீஸ் நல்லா இருந்துச்சா, அதானமா? சர்வீஸ்ங்கிறத விருந்தோம்பலாம், ஹாஸ்பிட்டாலிட்டியா. அமுகு டுமுகு அமால் டுமால்.